இது புது காலாண்டு. புது காலாண்டு வந்து புது பாடங்களை படிக்க இருக்கிறோம். இந்த காலாண்டுடைய தலைப்பானது யாத்ராம புஸ்தகத்தை பற்றி நாம் படிக்கிறோம். யாத்ராம புஸ்தகம், த புக் ஆஃப் எக்ஸோடஸ். நல்ல பாடம். அவ்வளவு எதுவும் டாக்டரினல் பாயிண்ட்டோ மற்ற ஒரு வெளிப்பாடோ அந்த மாதிரி ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமான ஒரு இது இல்லை. எளிமையான பாடம், படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், புரிந்து கொள்வதற்கும் ஈஸியாக இருக்கிறது. எனவே நாம் இதில் உள்ள கருத்துக்களை தெரிந்து கொள்வோம். இந்த பாடத்தை எழுதினர் பேர் ஜிரிரி மொஸ்கலான்னு ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டியில் இவர் இந்த என்னது பைபிளில் பற்றி பாடம் நடத்துகிற பேராசிரியராக இருக்கிறார். பைபிள் பாடத்தை நடத்தி கொடுக்குற பேராசிரியர். விசேஷமாக இவர் இந்த பழைய ஏற்பாடு புத்தகத்தை விசேஷமாக படித்து ஆராய்ந்து அதில் டாக்டரேட் பட்டம் வாங்கி அங்கே பேராசிரியராக ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டியில் ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஸ்பெஷலாக இது படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும் அவருடைய அந்த ஈடுபாடு. ஏன்னா மோசையினுடைய இந்த யாத்ராம புஸ்தகத்தில் நம்ம என்ன படிக்கலாம்னா பார்வோன்னு படிப்போம் இல்லைங்களா. ஆனால் பார்வோன்கிறது நிறையா எல்லா இடத்துலையும் பார்வோன் பார்க்குறோம். ஆனால் பார்வோன்னு சொல்லுவாங்களே ஒழிய அந்த பேர் வராது. ஆனால் இவர் ஆராய்ச்சி இங்கே அடுத்த பாடத்தில் படிப்போம். ஒரு 4-5 ஒரு ராஜாக்களுடைய பார்வோன்னா என்ன சொன்னாங்க, அரசரன் அப்படின்னு அர்த்தமா. ஆனால் இவர் ஆராய்ச்சி அந்த காலகட்டத்தில் யார் இருந்தாங்க அப்படின்னா அந்த பேர் வருஷமெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. அதுலேருந்தே தெரியுது இவர் ஒரு நல்ல ஒரு டீப்பாக படித்து ஆராய்ந்து இதை எழுதியிருக்கிறார் என்று நாம் பார்க்குறோம். முதலாவது பாடம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஒடுக்குதல், மோசையினுடைய பின்னணியும் பிறப்பும். இது நான் நடத்தணும்னு அவசியமே கிடையாது, எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவாக தெரிந்த விஷயம். சரிங்களா. இப்போ இங்கே என்ன, நம்ம டோட்டலாக இதை ஒரே வார்த்தையிலோட இந்த பாடத்தினுடைய இதை சொல்லிடலாம். அதாவது மக்கள் ஒடுக்கப்படும் போதும், உபத்திரத்தில் இருக்கும் பொழுதும், அப்புறம் அடிமைத்தனம், சீரியடு, நம்மளுக்கு கஷ்டம், துன்பம், நோய், எப்போ எந்த விஷயத்தில் நாம் கடவுளை வெறுத்தாலும் யாரு கூட இருப்பாங்களாம், கடவுள் நம்ம கூட இருப்பாருங்கிறது இந்த யாத்திராம புஸ்தகனுடைய முக்கிய கருத்தாக இருக்கிறது. சரிங்களா. நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இது யாத்ராம புஸ்தகம் கூட விட்டுட்டு நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு போனோம்னா அங்கே என்னது அங்கேயும் 450 வருஷம் எத்தனை 12 நியாயாதிபதிகள் அரசாங்கம். அப்பப்போ இந்த மக்கள் என்ன செய்வாங்க, கடவுளை விட்டு தூரம் போவாங்க, திருப்பி அவரை கூட்டு அழுகிறது, ஒடுக்கப்பட்டு ரொம்ப கஷ்டம் வரும்போது திருப்பி கடவுளை நோக்கி கூடும் போது யார் அனுப்புவா, யாருனாச்சும் ஒரு நியாயாதிபதி அனுப்பி அவங்கள விடுதலை செஞ்சுட்டு வருவான். ஏன்னா இவங்களுக்கு பேர் என்ன பேர், இவங்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு பேரே என்னது, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்லி தேவன் அவங்கள கூப்பிடுற, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் எத்தனை தடவை உங்களை மன்னிப்பேன் அப்படிங்கிறார் இல்லையா. எத்தனை தடவை உங்களை மன்னிக்கணும். அதே மாதிரி இவருடைய காலகட்டத்திலையும் நாம் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தேவனை வெறுத்து விட்டாலும் அவர் நம்மளுடைய நல்லதுலேயும், அதாவது நல்ல நேரங்கள்லையும் இல்லை கஷ்டப்படுற நேரங்கள்லையும் தேவன் என்ன எங்கே இருக்காராம், நம்ம கூட இருப்பார்னு சொல்லி சொல்லுவோம். அது ஒரு வசனம் படிக்கலாம், பார்க்கலாம். என்னது, தேவன் நம்மளுடைய டோர் பக்கத்தில் நின்று தட்டுவாரான். நம்ம கூப்பிட்றதுக்கு முன்னாடி அது அந்த வசனத்தில் ஒரு விசேஷம் என்னென்னா, அவர் நம்ம கூப்பிடல, ஆனால் அவர் எங்கே இருக்காராம், கதவு பக்கத்தில் இருக்கார், கூப்பிட்றதுக்கு முன்னாடி நிற்கிறாரு, அவர் தட்டுறாருன்னா அப்போ பாருங்கள், நம்ம கூப்பிட்றதுக்கு முன்னாடியே அவர் நம்ம என்னது நாக் யுவர் டோர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது நம்ம எதிர்பார்க்க கூப்பிட்றதுக்கு முன்னாடியே அவரே எங்கே வாசலில் நிற்கிறார். நம்ம என்ன செய்யணும், நம்ம இதயத்தை திறக்கணும். சரிங்களா. அவர் ரெடியாக இருக்கார் வர்றதுக்கு. எனவே எந்த சூழ்நிலையில் அவர் நம்மளுக்கு உதவி செய்வதற்கு, நம்மளை வழிநடத்துவதற்கு தயாராக இருக்கிறார் என்று நான் பார்க்கலாம். எக்ஸோடஸ்ன்னு சொன்னாவே என்ன மீனிங் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க. எக்ஸோடஸ்னால் என்ன மீனிங்க? நான் மீனிங் பார்க்கும்போது திரளான வெளியேற்றம் அப்படின்னு சொல்லி தமிழில் போட்டிருக்காங்க. திரளான வெளியேற்றம், அதுக்கு பேர் திரளான இடம் பெயர்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய மீனிங் இருக்குது இதில். திரளான வெளியேற்றம், எத்தனை பேர் வெளியேறினாங்க?
6 லட்சம் புருஷர்கள் மட்டும். அதில் கூட ரொம்ப தெளிவாக அந்த வசனத்தில் சொல்லுது, 6 லட்சம் புருஷர்கள்னால் பிள்ளைகளை தவிரன்னு வேற போட்டுருது. பிள்ளைகள்லையும் பசங்க இருப்பானுங்களா, புருஷர்கள் மாதிரினா என்னது, ஆண் பசங்களும் சேர்ந்துருவான்னு சொல்லிட்டு ஒன்லி அது அடல்ட்ஸ் மட்டும் 6 லட்சம் பேர். இப்போ இந்த காலத்தில் நம்ம கணக்கு பார்த்தோம்னா எவ்வளோ வரும்? வீட்டுக்கு 2 பேர் வைப்போம், இந்த ஃபேமிலி பிளான் போட்டு வீட்டுக்கு 2 பேர், 2 பிள்ளைகள், 2 + 2 4 பேர், 4 × 6 24. சரிங்களா? 24. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் கணக்கில் இல்லை. ஒருத்தருங்க 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி எல்லாம் இருந்துச்சு இல்லையா, வச்சுருந்தார்ல, ஆபிரகாமுக்கே இருந்தது இல்லையா. அதனால் இப்படியெல்லாம் கணக்கு பார்த்தோம்னா மினிமம் ஒரு 30 லட்சம் பேர் வெளியேறி இருப்பானுங்க. மினிமம் வந்து ஒரு 30 லட்சம் பேர் என்னது எகிப்தை விட்டு வெளியேறி வந்திருக்கக்கூடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த படத்தில் எகிப்திய மக்கள், எகிப்தில் தேவ மக்கள். நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. எப்பப்போ வந்து கானான் தேசத்தில் வந்து என்ன இந்த பஞ்சம் ஏற்படுமோ அப்பப்போ என்ன செய்வாங்க, எங்கே வந்துடுவானுங்க, எகிப்துக்கு ஓடி வந்துடுவானுங்க. ஏன்னா அங்கே நைல் நதி போகுது, ரொம்ப செழிப்பான தேசம். நைல் நதி போகிறதுனால அங்கே வந்து ஏன்னா ஒரு பஞ்சம் வந்துச்சு, அதை பார்க்க போகிறோம் எகிப்தில் கூட. அப்போது அங்கங்கே ஓடி வந்துடுவாங்க. ஆபிரகாம் வந்தாரா, ஆபிரகாமோட மனைவியோட வந்தானே போய் சொன்னார். அப்போ கூட என்னது எகிப்தே வந்துட்டார். ஆனால் இவங்களுக்கு அது போயிட்டு வர தேசம் மாதிரி இருந்தது இஸ்ரேலுக்கு. ஆனால் இவங்களை எவ்வளோ நாள் இவங்க எகிப்திலேருந்து அங்கே போனான்னு பாருங்கள், 40 வருஷம். 40 நம்ம 40 வருஷமாக எவ்வளோ தூரம் நினச்சிருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னது ப்ரிசீடிங்ஸ் இருக்குது, உதாரணங்கள் இருக்குது. ஆபிரகாம் மனைவி கூட்டிகிட்டு வந்தார். திருப்பி இவர் யாக்கோபு ஆமாம், ஐசக்கும் வந்திருக்காரு, யாக்கோபு வந்திருக்காரு. யாக்கோபு வந்து தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு அங்கே தான் வந்து இருந்தார். அதெல்லாம் படிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ இவ்வளோ ஈஸியான ஒரு காரியத்தை வந்து தேவன் வந்து எவ்வளோ வருஷம் எடுத்துக்கிட்ட இவங்களை அலட்சியிருச்சிருக்காரு? 40 வருஷம். நான் கேள்விப்பட்டதுனா 11 நாள் என்னமோ வந்துடலாம்னு நான் படிச்சிருக்கேன். எங்கேயோ 11 நாள் போதுமா, எங்கேருந்து எகிப்திலேருந்து கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு 11 நாள் போதும் அப்படின்னு அந்த காலத்தில் நடந்தே வந்திருப்பாங்க இல்லையா, நடந்து வந்திருப்பாங்க. ஸோ அதை பார்க்கணும். எகிப்தில் வந்து தேவ மக்கள் எத்தனை பேர் ஆரம்பத்தில் வந்து இது வந்து எங்கே தொடங்குது அப்படின்னா, யாத்திராமம் தொடங்குறதே வந்து எந்த இடத்துலேருந்து தொடங்குதுன்னா, எங்கேருந்து தொடங்குது சொல்லுங்க பார்ப்போம். தி புக் ஆஃப் எக்ஸோடஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் விச் ஜென்ரேஷன்? இல்லை, இந்த யாத்திரை புஸ்தகம் சார், 1வது புஸ்தகம் யாரோட கூட தொடங்குதுன்னு கேட்குறேன். ஆபிரகாம்லேருந்து தொடங்குதா, இல்லை அதுக்கு பிறகு ஐசக்கிலேருந்து தொடங்குதா, இல்லை யாக்கோபுலேருந்து தொடங்குதா, யாருலேருந்து தொடங்குது? பார்த்தீங்கன்னா இவர் யோசேப்பிலேருந்து தொடங்கும், யோசேப்பிலேருந்து யாக்கோபுலேருந்து தொடங்கும். அதுக்கு அந்த புஸ்தகத்துக்கு பேரே வந்து என்ன பேர் வச்சுருங்கன்னா நாமங்களின் புஸ்தகமாக. நான் படித்தா தெரியும். அதில் வந்து எல்லா யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைய? 12 பிள்ளை இல்லையா, கோத்திரம் 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரத்துலேருந்து தொடங்கினாலும் நீங்கள் அது ஆரம்பத்தில் அதை வாய்ச்சிங்கன்னா அப்படி தான் தொடங்கும். யாக்கோபின் வம்ச வரலாறு அப்படி தொடங்கும். எடுத்தா படிக்கலாமே, ஒரு 2 வசனங்கள் படிக்கலாமா? யாக்கோபினுடைய நாமங்கள் ஆவணா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதை படிக்கலாம். 1வது 2வது வசனம். ஆமாம் சார். போதும் சார். பார்த்தீங்களா? அப்போ எங்கே தொடங்குது? யாக்கோபுனுடைய காலத்திலேருந்து தொடங்குது. அதுக்கு முன்னாடி பெரிய ஆள் 2 ஆள் இருந்தாங்க இல்லையா, ஐசக் இருந்தார். அதுக்கு பிறகு யார் இருந்தா? அதுக்கு முதல்ல வந்து ஆபிரகாம் இருந்தார். அதெல்லாம் ஜெனிசிஸோடைய வந்து முடிஞ்சிடும், ஆதியாமத்தோட. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நாம் பார்க்குறோம். அவருடைய குடும்பம் பார்த்திங்கன்னா 12 கோத்திரம் இல்லையா, 12 கோத்திரம். மொத்தமே எத்தனை பேர் இருந்தானுங்களாம்? 70 பேர் தான் இருந்தானுங்களாம். 70 பேர். 5வது வருஷம் நினைக்கிறேன் இல்லையா, 2-5 நினைக்கிறேன். அவங்க மொத்தம் இருந்தது வந்து 70 பேர். சரிங்களா? 70 பேர் வந்து எவ்வளோ ஜனங்கள் ஆனாங்களாம்? ஒரு 400 எவ்வளோ வருஷம் மொத்தம் இருந்தாங்க எகிப்தில்? கரெக்டாக 400 430 வருஷம். எக்ஸோடஸ் 12:40 படிங்களேன். 430 வருஷம். 430 வருஷம் அவங்க வந்து எகிப்திலேருந்து இருந்தாங்க.
ஆனால் வெளியே வரும்போது நாம் படிக்கலாம். யாத்திராமம் 12:37 பார்க்குறோம். எத்தனை பேர் வெளியே வந்தாங்களாம்? புருஷல் மொத்தம் ஒரு 30 லட்சம் பேர் வந்திருக்காங்க. 30 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் வந்தாங்கன்னா அப்போ கடவுள் சொன்னது பழிச்சிச்சா? அவருடைய வாக்குத்தத்தம் கொடுத்தாருல ஆபிரகாமுக்கு. எப்படி கொடுத்தாரு? உங்களுடைய வம்சத்தை நான் கடற்கரை மணலை போலவும் ஆகாயத்தினுடைய நட்சத்திரங்களை போல நான் உங்களை ஆசீர்வதித்து பெருக்குவேன்னு சொன்ன அந்த இது ஆசீர்வாதம் கண்டிப்பாக நிறைவேறினதா? அது மாதிரி அவருடைய வாக்குத்தத்தை கொடுத்துட்டாருன்னா என்னது? கண்டிப்பாக அது நிறைவேறும். நம்மளுடைய தேவன் வந்து வாக்கு மாறாத தேவன் என்று நாம் பார்க்குறோம். எனவே அந்த வார்த்தையின்படி அவர்களை வந்து என்னது? பழகி பெருக செய்தார் என்று நாம் பார்க்குறோம். சரிங்களா? பழகி பெருகன்னு இந்த கதையெல்லாம் தெரியும்லையா நம்மளுக்கு? யாக்கோபு வந்து அங்கே இருக்கார். இவர் வந்து இந்த பிள்ளைகளை விற்று போட்டுறாங்க. கடைசி யோசப்பை வந்து என்னது பாருங்கள், அவருடைய திட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? ஆனால் அங்கேயும் சாத்தானுடைய வேலை அங்கே பழிக்கலை. அவங்க அண்ணன் தம்பிகள் 12 பேர் இருக்கும்போது கூட அவனை என்னென்ன செய்யணும்னு அந்த 12 பேரில் வந்து என்ன திட்டம் போடுறாங்க? இவனை கொன்று போட்டோம்னு சொல்கிறாங்கள. அப்போ அங்கேயும் வந்து சாத்தானுடைய அந்த திட்டம் வந்து தெரியும்ல, சாத்தானுக்கு தெரியும்ல என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியும். அதை நினச்சிட்டு அங்கேயே வந்து ஒடுக்க பார்க்குறான் சாத்தான் வந்து. ஆனால் அதுலேயும் வந்து கர்த்தருடைய கிருபை இருந்து அவனை கொல்லாமல் யாருக்கு விட்டு போட்டுறாங்க? எகிப்தியருக்கு, கானானியர்களுக்கு வித்துடுறாங்க. அவங்க வந்து அவனை எங்கே கூட்டு போகிறாங்க? எகிப்துக்கு கூட்டு போயிட்டு இந்த காரியங்கள்லாம் நடக்குது பாருங்கள். ஒரு காரியத்திலும் யாருடைய இது வேலையில் சாத்தான் வந்து அவனுடைய வேலையை காமிக்கிறதுல நிறுத்துறதே இல்லை. சரிங்களா? இவங்க இங்கே வந்தால் இங்கே அடுத்து பார்க்கலாம் என்ன அங்கே நடந்தது அப்படின்னா, அங்கே எகிப்தில் வந்து போயிட்டு நல்லா இருந்தாங்களா இல்லை மோசமாக நடத்துனாங்களா? ஸ்டார்டிங்கில் நல்லா வச்சுருந்தார் அந்த பார்வோன்னு. அந்த காலத்தோடைய பார்வோன்னு இவரை யோசேப்பு போகிறார் இல்லையா? யோசேப்பு வந்து விற்றுட்டு அங்கே போய் ஏன்னா கஷ்டப்பட்டார். ஆரம்பத்தில் யோசேப்பு கஷ்டப்பட்டார் இல்லையா? எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டார். ஒரு வீட்டில் போய் வேலை செஞ்சார். அந்த அம்மா பேர் என்ன? நல்ல பேர் போத்திஃபாரோடைய ஒய்ஃபு. பேர் சொல்ல போத்திஃபாரோடைய ஒய்ஃப். அங்கே ரொம்ப உத்தமமாக இருந்தார். அவருக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்த கூட என்ன சொன்னார்? நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி ரொம்ப தேவன் மேலே அந்த கஷ்டத்திலும் கூட அவர் இருந்ததுனால தேவன் அவரை உயர்த்தினார். ஒரு கனவு வந்துச்சு இல்லையா? அவர் கனவு வந்துச்சு. 2 பேர் கூட இருந்தானுங்க. அந்த கனவை வந்து ஒருத்தன் அது நிறைவேற்றுச்சு. ஒருத்தர் இறந்துட்டான். இன்னொருத்தர் உயிரோடு இருந்து ராஜாவினுடைய அரண்மனைக்கு போகும்போது அப்போ அந்த அவருடைய நேரமும் காலமும் வரும்பொழுது என்னது? அவனுக்கு யாருடைய நினைப்பு வருது? யோசேப்பினுடைய நினைப்பு வந்து அதை போய் அவர் அரசிட்ட சொல்லி அரசனுக்கு ஒரு கனவை வர வச்சு இதெல்லாம் வந்து அவருடைய திட்டம். பார்த்துங்களேன், அவருடைய திட்டம். நாம் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. சரிங்களா? நம்மளுடைய பிளான் பிரகாரம் நடக்கணும் அப்படின்னா அது சாத்தியமே கிடையாது. சரிங்களா? நான் நிறைய எனக்கு ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஊருக்கு எல்லாம் நிறையா ஒரு 7, 8, 9 ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கும். எல்லா காரியத்திலும் எனக்கு ஒரு சின்ன லாஜிக் இருக்குது. பார்த்துங்க, இங்கே நான் வேலை பார்க்குற ஸ்கூலுக்கு முன்னாடி ரோடு போட்டால் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு லாஜிக் வச்சுருக்கேன். ஆனால் இங்கே கேஜிரியில் ஒரு 2-3 ஆட்டம் ரோடு போட்டானுங்க, ட்ரான்ஸ்ஃபரே கிடைக்கல. இப்போ 1-2 ரோடு போல் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி வந்தேன். அதாவது நம்மளுடைய லாஜிக் வச்சுருப்போம் ஒன்று. சரியா? ஒரு தடவையோட இவர் நம்ம ஆண்டி இருந்தாங்க இல்லையா? இறந்துட்டாங்க இல்லையா? அவருடைய இது ஸ்டீபன் தானே அவர் பேர். ஷீலா சிஸ்டருடைய ஸ்டீபன். அவர் சொல்லுவார், நான் ஒரு காரியத்துக்கு போகிறேன்னா இந்த சிக்னல் வந்து எனக்கு உடனே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லாஜிக் வச்சுருக்காரு. சரிங்களா? இது மாதிரி இந்த லாஜிக்கெல்லாம் ஒர்க் அவுட் அவருடைய நேரம் காலம் என்ன செய்யணும்? வரும்போது அது காரியங்களை வந்து காரிய சித்தியாகும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அதே போல் இந்த இஸ்ரேலர் வந்து அங்கே இருக்கிறாங்க, நல்லா இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு என்ன கொடுக்குறாரு? அவரை அதிபதியை ஆக்கி அவர் அந்த கால நேரம் வந்தவனே நெருங்கி வந்தவனே இவரை யோசேப்பை வந்து ஒரு அதிகாரின்னு அங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவருக்கு எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி அவருக்கு என்ன கொடுக்குறாரு? முத்திரை மோதிரம் கொடுக்குறார். முத்திரை மோதிரம் எப்படி? அந்த மோதிரம் அணிவிச்சாத்தே எல்லா இதுலேயும் சைன் பண்ண முடியுமா? எல்லா ஆர்டர்ஸு இல்லை அவங்க எதுனாச்சும் ஒரு இது
ஏன்னா ஒரு கட்டளை பிறப்பிக்கணும்னா அந்த முத்திரை மோதிரம் இருந்தால் தான் அவங்க சைனிங் அத்தாரிட்டியே உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நல்ல வஸ்திரங்களை தரித்தார், ராஜ வஸ்திரங்களை அவருக்கு கொடுத்தாராம். அப்போ அவ்வளவு மேன்மையாக அங்கே இருந்த நேரத்தில் என்னாச்சு திடீர்னு இங்கே பார்க்குறோம், யோசேப்பை அறியாத ஒரு அரசன் வந்தான் என்று நாம் பார்க்குறோம். சரிங்களா? அவருடைய மகிமை தெரியல. சரிங்களா? யோசேப்பையும் அவ்வளவு உயர்த்தியாக வச்சுருந்தார். அந்த பார்வோன் பேர் இங்கே சொல்லலை, பார்வோன் தான் இருக்குது, அந்த பார்வோனுடைய பேர் இங்கே கொடுக்கப்படல. ஏன் அவ்வளவு அவர் அவ்வளோ மகிமையாக வச்சுருந்தார் யோசேப்பை? அந்த பார்வோன் எதுக்கு அவ்வளோ செல்வாக்கு அவருக்கு, யோசேப்புக்கு? சொல்லுங்கள். ரொம்ப டீப்பாக ஒன்றும் படிக்க போகிறதில்ல. என்ன காரணத்தினால யோசேப்புக்கு அவ்வளோ பெரிய இங்கே ஸ்தானத்தை கொடுத்து வச்சுருந்தார்? அந்த பார்வோன் உண்மையாக இருந்தார். அவருக்கு கனவுக்கு பதில் சொன்னார். அது மட்டும் இல்லை, அந்த பஞ்சத்தை எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லி அவர் ஐடியா கொடுத்தாரு. ஞானம். அப்போ அவருக்கு தெரியுது இவர் கடவுளுடைய பிள்ளை, அதை எப்படி டேக்கிள் பண்ணணும், பஞ்சத்தை என்ன, அந்த பஞ்சத்தை அத்தனை வருஷம் இருந்த பஞ்சத்தை, எத்தனை வருஷம் சார்? 7 வருஷமா? 7 வருஷமா? அந்த பஞ்சம் 7 வருஷத்தில் என்னென்ன செய்யணும், பஞ்சத்திலிருந்து எப்படி தப்பித்து கொள்ளலாம் என்ற யோசனையும் கொடுத்தார் அவர். அதனாலவே அவர் காலத்தில் ரொம்ப இன்னும் செழிப்பாக இருந்ததான். யோசேப்பினுடைய காலத்தில் ரொம்ப செழிப்பாக இருந்ததை நான் பார்க்குறோம். அவருடைய பிள்ளைகள் காலத்தில் கூட நல்லா தான் இருந்தது. ஆனால் அதுக்கு காலங்கள் போக போக மாறிடும் இல்லையா? அவருடைய பாப்புலாரிட்டி, அவருடைய யோசனைகள் எல்லாம் வர்ற ஆட்களுக்கு தெரியாமல் போய்விட்டதுனால இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அதுக்கு பிறகு ஒரு புதிய ராஜன் வர்றாரு. அவர் பேர் அஸ்மோஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த அஸ்மோஸுடைய காலத்தில் என்ன செய்யறேன்னா, இந்த இஸ்ரேல் மக்களை என்ன செய்கிறாரு, அடிமையிலாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அடிமையிலானா அடிமைத்தனம்னா ரொம்ப மோசமான அடிமைத்தனம். அங்கே கட்டட வேலைக்கும் அங்கே ரொம்ப கீழ்த்தரமான வேலைகள் செய்ய அங்கே அவர் இந்த மக்களை யூஸ் பண்ணுறார். நம்ம பார்த்துருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம், இல்லை ஒரு சினிமா பிக்சரில் பார்த்துருக்கோம். எவ்வளவு அங்கே அந்த கல் சுமக்கமும் அந்த கட்டட வேலைக்காகவும். சரிங்களா? அதெல்லாம் உண்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய இன்னும் கூட அந்த ரியூண்டு கட்டடமெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த காலத்தில் இந்த கட்டடங்கள்லாம் இருக்குது. அந்த கல்லை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல், தூக்கியெல்லாம் வைக்க முடியாது, அப்படிப்பட்ட கல். இந்த பிரமிடு அவங்க காலத்தில் கட்டினாங்க இல்லை, அந்த பிரமிடெலாம் எத்தனையோ டன்னு சொல்கிறாங்க, ஒரு கல்லும் டன்னு. அதெல்லாம் தூக்கி வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட கஷ்டமான வேலைகளை யார் கொடுத்ததான்? அந்த ஆஸ்மோஸ் காலத்துலேருந்து அவங்க அங்கே அவ்வளவு மோசமாக நடத்துனதாக நாம் இங்கே பார்க்குறோம். சரிங்களா? பார்க்குறோம். இந்த ஸ்பெஷலாக இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு ஒரு படம் வருது இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அது கற்பனையில் எடுத்த இது இருந்தாலும் அவ்வளோ கஷ்டப்படுத்தி அவங்கள நடத்தியிருக்காங்கன்னு நாம் பார்க்கின்றோம். சரிங்களா? ஆமோஸ் அப்படிங்கிற அந்த அதுக்கு பிறகு ஒருத்தர் அமெனோஹாடப் அப்படிங்கிறவர் இவர் என்னது, இவருக்கு என்ன பயம் அப்படின்னா, இப்படி பெருகிக்கிட்டே போகிறாங்களே இந்த ஜனங்கள், இப்படி பெருகிக்கிட்டே போகிறாங்களே, ஒரு நாளத்துக்கு என்ன ஆயிடும், நம்மளை ஓவர்டேக் பண்ணி நம்மளுடைய பதவிக்கு மோசம் வச்சிருவானுங்களே அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்ப இந்த மக்களை ஒடுக்க என்னது பாருங்கள். இப்போ சிலோனில் என்ன நடந்துச்சு, அதே தான் நடந்தது. சிலோனில் இங்கேருந்து போன ஆட்கள் அது தமிழ்நாட்டுக்கு இருந்தால் சொல்கிறாங்க, ஆனால் இங்கேருந்து போன ஆட்கள் என்னாச்சு, அதே தான். அவங்க நம்ம பதவி போஸ்ட்டுக்கு வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லி தானே அந்த கலகமே, இந்த எல்டிடி அந்த இது போரே எதுக்காண்டி நம்மளை டாமினேட் பண்ணிடுவாங்களோ, நம்ம இந்த தமிழ் ஆட்கள்லேருந்து என்னது பிரதமரோ இல்லை ஜனாதிபதியோ வந்துடுவாங்கிற அந்த ஒரே காரணத்தினால தான் அந்த பெரிய போராட்டமே நடந்தது. சரிங்களா? அதே மாதிரி இவருக்கு என்னது அதே பயம் வந்ததுனால இன்னும் ஒடுக்கப்பட்ட. அப்புறம் தஸ்மோஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா தான் என்ன கொடுத்தாரு, ஆண் பிள்ளைகளை 2 வயதுக்கு குறைந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் வெட்டி கொலை செய்து எங்கே போடணும் ரூல் போட்டார், அந்த நைல் நதியில் எரியணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் போட்டதாக சொல்கிறோம். பார்த்தீங்களா? ஏன் ஆண் பிள்ளைகள்னா, ஆண் பிள்ளைகள் தலைத்து அவங்க திருமணமாகி அவங்க இன்னும் பெருகிடுவாங்க அப்படின்னு. இப்போ இதை படிக்கும்போது எனக்கு இன்னொரு யோசனை, எத்தனை ஆண் பிள்ளைகளை கொண்டிருப்பாங்க? இப்போ அவங்களா இருந்திருந்தாங்கன்னா இன்னும் 6 லட்சத்துக்கு மேலே போயிருந்துருப்பானுங்க, இன்னும் கூட ஜாஸ்தியாக போயிருப்பானுங்க. எத்தனை ஆண் பிள்ளைகளை கொண்டிருக்கலாம், ஆனால் இது ஜாஸ்தியாக போச்சு.
இங்கே ஒரு சார் ஆமாம், அந்த மருத்துவச்சியல் காரத்தில் ஆமாம். மறுபடியும் அந்த ஆண் பிள்ளைகளை எரித்து கொள்வதற்காக. ஆமாம், அது ஒரு நல்ல இதுதான். ஆண் பிள்ளைகளை வந்து அவர் சட்மோஸ் அப்படிங்கிறத அங்கே பார்க்குறோம். அந்த காலத்தில் பாருங்கள், இந்த அந்த காலத்தில் வந்து ஒரு இளவரசி இருக்காங்க, அவங்க பேர் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. சட்டுன்னு வந்து ஒரு பேர், சரிங்களா. முன்னாடி இருக்க ராஜா பேர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, மோஸ்னே வரும். அதனால தான் மோசேக்கும் அந்த பேர் இட்டாங்களாம். அங்கே பாருங்களேன், ஆமோஸ், அஸ்மோஸ் அப்படியே வரும் அந்த ராஜாக்களுடைய பேர்லாம். அது ஒரு இப்போ நம்ம ஊர் பக்கமாக பின்னாடி இந்த சாதி பேர் இதெல்லாம் போடுவாங்களா, அது மாதிரி அந்த அவங்களுடைய பரம்பரை என்னது நேம் வந்து அந்த மோஸ்னே வருது. ஆமாம் ஆமாம், அவங்களுடைய வழித்தோன்றல் அப்படிங்கிறது. மோசே அப்படின்னு சொல்லி பேர் வச்சு. ஆமாம், அது வந்து சூரிய கடவுள்னு நினைக்கிறேன். சூரிய கடவுளுடைய அந்த சம்மந்தமான அந்த உச்சரிப்பு இருக்கிறதுனால அவங்க பேர்லாம் இந்த பேர் தான் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சரிங்களா. மோசையோட அந்த பேர் தான் வருது. ஆனால் மோசைக்கு இன்னொரு பேர் காரணம் சொல்கிறாங்க. எது, ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர். நானலோ ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்டவன்கிற ஒரு பேரும் அவருக்கு இருக்குன்னு நாம் பார்க்குறோம், சரிங்களா. இதுவே வந்து மீனிங்கு. ஆமாம், எடுக்கப்பட்டவர், நீரிலிருந்து எடுக்கப்பட்டவர்னு ஒரு இது இருக்குது. இப்போ ஆனால் இவங்க எவ்வளவு இவங்களை நெருக்க என்னது ஆனாங்க, இவங்களை எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவு என்னது அவங்க பழகி பெருங்கினாங்களாம். பார்த்தீங்க, அதுதான் கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம். இந்த ராஜாக்கள் வந்து எவ்வளவே அவங்கள ஒடுக்கணும், இல்லை பிள்ளைகள் அவங்க வந்து பழகி பெருகக்கூடாது என்று நினைத்தாலும் என்னது அவங்க பழகி பெருகிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறது நாம் இதுலேருந்து நல்லா நம்மளுக்கு தெரியுது. என்னதே ஆட்சியானாலும் அரசனானாலும் பிள்ளைகளை கொண்டாலும் என்ன எவ்வளவு இருந்தாலும் என்னது அவர் வந்து என்னது பழகி பெருகிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து இவனுக்கு எவ்வளவோ இங்கெல்லாம் பார்க்குறோம். இந்த யோசேப்புக்கு வந்து என்ன செஞ்சாராம், அரசனுடைய 2ஆம் ரதத்தை கொடுத்தாராம். ராஜா போகிறதுக்கு ஒரு ரதம் இருக்கும், அடுத்த பொசிஷன் யார், யோசேப் தான். அவ்வளவு நல்லா வச்சுருந்த இந்த காலகட்டத்தில் வந்து இவங்களுடைய பொறாமையினாலும் இவங்களுடைய அந்த வடிகால் சுயநலத்தினாலும் இந்த மக்கள் வந்து மிக கேவலமாக நடத்தப்பட்டார்கள் என்று நாம் இங்கே பார்க்குறோம், சரிங்களா. எப்படி 1 கொரிந்தியர் 13:12 என்ன எழுதியிருக்கான்னு பார்க்கலாமா. 1 கொரிந்தியர் 13:12. 1 கொரிந்தியர் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்க்கிறோம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிவுறுகிறேன். இதை எதை குறித்து சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு வெளிப்பாடை பற்றி நாம் பார்க்குறோம். இந்த புஸ்தகம் வந்து எப்படி அப்படின்னா, இப்போ வந்து இவங்க எங்கே எதுக்கு போகிறதுக்கு ஆயத்தப்படுத்து போய்கிட்டு இருக்காங்க, இந்த உலகப்புறமான கானானுக்கு. ஆனால் நாமெல்லாம் இதுக்கு ரெடியாக இருக்கணும் போகிறதுக்கு, அந்த பரம கானானுக்கு போகிறதுக்கு நாம் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இதெல்லாம் வந்து என்ன இருக்குது, நம்மளுக்கு கண்ணாடி போல் நம்ம பார்க்கும்போது தெரியுது அது மாதிரி. ஆனால் நாம் எப்போ போய் முகமாக பார்க்க போகிறோம், அந்த பரம கானானுக்கு நாம் போய் அடையும் போது நம்மளுடைய தேவனை வந்து என்னது முகமுகமாக பார்க்க போகிறோம் என்று நாம் பார்க்கலாம். ஆனால் எனக்கு இதில் ஒரு சின்ன சந்தேகம், ஏன் வந்து கடவுள் வந்து அங்கே கானானுக்கு தான் இவங்களை வந்து போனோம், ஏன் அப்படி அவ்வளவு அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நீங்கள் கானானுக்கு போய் ஆகணும்ப்பா அப்படின்னு, வேறு இடமே இல்லையா அவருக்கு போக சொல்கிறதுக்கு,
எகிப்தில் நல்லா தான் எடிப்பா அடிமையில் இருந்தாங்க. சரி வேறு ஊருக்கு அனுப்பிச்சிருக்கலாம்ல, ஏன் கானான் அந்த ஊருக்குத்தையும் போகணும்னு சொன்னார்? இல்லை மிஸ் எத்தனையோ தேசங்கள் இருந்தது இல்லையா அந்த காலத்தில், ஏன் இது கூடவே இருந்தது. இவனு எதை தாண்டி தான் போகிறானுங்க, அந்த கோட்டை விழிஞ்சு எரிகோ தாண்டி தானே போகிறானுங்க. எரிகோ நல்லா தானே இருந்துச்சு. எரிகோ அதை விட செழிப்பான சிட்டின்னு தான் பார்க்குறோம். நல்ல என்னது வர்த்தக சிட்டி, ரொம்ப செழிப்பான நகரமாக தான் எரிகோ இருந்துச்சு. எரிகோவை அடித்து உடச்சிட்டு தான் அங்கே போகிறாங்க, கானானுக்கே போகிறாங்க. சரிங்களா? எரிகோ கூட அனுப்பிச்சி விட்டுருக்கலாம்ல. அது மாதிரி எத்தனை நல்ல இடம்லாம் இருந்துருக்கோம், ஏன் அனுப்பிச்சி விட்டாருங்க? இல்லை எரிகோ வந்து யோர்தானுக்கு அடுத்துட்டேன். ஸோ ஐடல் வர்ஷிப் வந்து அந்த லொக்கேஷனில் வந்து நிறைய இருந்துச்சு. அப்ரஹாம் கூட சொல்கிறாரு, 400 வருஷம் ஆயிட்டு பிறகு உன்னுடைய ஜனங்களை 400 வருஷம் ஆகிட்டு பிறகு இந்த இடத்துல நீ நிற்கிற கால இடத்துல இந்த இடத்துல நான் வர வைக்குவேன். ஏன் ரீசன் சொல்கிறாரு, அங்கேயே ரீசன் சொல்கிறாரு. 17 அதிகாரம் நினைக்கிறேன், நான் 17 12 நினைக்கிறேன். அங்கே சொல்கிறாரு, ஏன்னாக்கா இந்த அமோரியர்களுடைய அந்த சிலை வழிபாடு, கடவுளுக்கு விரோதமான செயல்கள் வந்து அந்த உச்சக்கட்ட அடையில பான்றாரு. அவங்களுக்கும் டைம் கொடுத்துட்டு அந்த பாவம் அந்த உச்சக்கட்டத்துக்கு போகும்போது அதுக்கு ஒரு அதனால அவங்கள அந்த கடவுளுக்காக விரோதமான செயலை வந்து அவங்க வெளியே போகாத, கடவுளுக்காக மன்னிப்பு கேட்காத அந்த உச்ச கட்டத்தில் இருந்த பாவத்தில் அவங்கள டைம் கிரேஸ் பீரியட் இது பண்ணிட்டு இவங்கள வைக்கிறாரு. எரியோ கூட ஏன் கொடுக்கல அப்படின்னா அங்கேயும் பாவம் பயங்கரமாக இருந்தது. அதே சொல்கிறாங்க, ஆடு மாடுகளை கூட அவங்களுடைய இச்சைக்கு வந்து ஆடு மாடுகளை கூட விட்டு வைக்கலாம் அவங்க. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, எரியோவில் ஒரு 7 விதமான ஜனங்களை என்ன சொல்லி சொல்கிறாரு, நீ வந்து என்ன செய்யணும், துரத்தி கூட இல்லை, அவங்கள அடித்து தீ வச்சு கொளுத்திரு அப்படிங்கிறாரு. சுவாசமுள்ள எதையும் விட்டு வைக்காதன்னு, மரத்தை கூட விட்டு வைக்காத, ஆடு மாடை விட்டு வைக்காத, மனுஷனை விட்டு வைக்காத, எரிச்சிருந்தே சொல்கிறாரு அவர். அதான் எரிச்சிட்டு அடுத்து போகிறாங்க அவங்க. ஏன்னா அவ்வளவு மோசமான தீங்கான மக்கள் அங்கே இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் வியாதிகளும் அப்படி இருந்துச்சு. அந்த பால்வினை நோய் வியாதிகள் வந்து அங்கே இருந்ததா. அதனால் இஸ்ரேல் மக்களுக்கும் பரவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தேவன் வந்து அந்த காரியத்தை செய்ததாக நம்ம வரும். அந்த நூல் சுற்றுறது, அங்கே பெல்லு தொங்க விடுறது, இதெல்லாம் இருந்துருக்கும். சரிங்களா? தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அங்கே அநேக சூழ்நிலை இருந்தாங்களே ஜனங்க. நம்ம இந்த இன்னும் புஸ்தகங்கள் வரும்போது படிக்கிறோம்ல, அப்பப்போ ராஜா வரும்போது அந்த பலிபீடங்கள்லாம் அடித்து உடச்சி போடுறாங்களா, அது மாதிரி இங்கேயும் வேணும் அப்படின்னு விரும்பியிருப்பார், அந்த இது இருக்கக்கூடாது அப்படின்னு. இன்னொன்று, இவங்க பஞ்சம் எடுத்தோடனே இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, யோசேப்பு இவங்க யாக்கோப்பெல்லாம் பிள்ளையை கூட்டு வந்துட்டார். ஆனால் பாலும் அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு, பஞ்சம் இருந்துச்சு இல்லையா கானான்ல. ஆனால் அது பாலும் தேனும் ஓடும் தேசமும் மாறியதுக்கு யார் காரணம்? இவங்க வந்துட்டாங்க. யார்? இஸ்ரேல்லாம் வந்தாச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் வந்து யாக்கோபோட சேர்ந்து வந்துட்டாங்க, 70 பேர் இங்கே வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அது பாலும் தேனும் ஓடுவதாக மாற்றியது யாராக இருக்கும்? யாராக இருந்திருக்கணும் சார்? இல்லை, அங்கே இருந்த மக்கள் கானானியர், எமோதியர், அவங்க தான் செஞ்சுருப்பானுங்களோ, நம்புறீங்களா இல்லையா? இல்லை, இவனு கூட வேவு பார்க்க போகும்போதோட என்ன சொல்கிறானுங்க, 2 பேர் ராட்சதம் மாதிரி இருக்கானு, அவனு 2 கொலையை, ஒரு திராட்சை கொலையை 2 பேர் தூக்கிட்டு. அதுக்கு யார் காரணம்? அந்நிய ஜனங்களுக்கு காரணம் இல்லையா? இவங்க ஒன்றும் அங்கே இருந்து இவங்க ஒன்றும் மாற்றலையா? அது பாலம் தேனுமா ஓடக்கலையா? இருந்த ஜனங்கள் அந்தபடியாக அந்த இடத்த மாற்றி வச்சிருக்காங்க. ஆமாம், அப்படின்றீங்களா? அப்படின்னு என்னுடைய இது. ஆமாம், அப்படி கானான் பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசமா இருந்தாலும் கூட அங்க அவருக்கு புரியாத அருவருப்பான காரியங்கள் இருந்ததுங்க. அப்படியானா ஆண்டவர் அந்த ஜனங்களை எல்லாம் வெளியேற்றின பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள நுழைய வேண்டியதாக, அப்படித்தானுங்க வேதம் சொல்லுது. இல்லை, அவங்களுடைய உழைப்புக்கும் இதுக்கும் ஒரு மரியாதை இல்லாமல் போச்சேன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு. உண்மைதாங்க. அதாவது இல்லை, நான் சொல்றது சரியா? அல்ல, அது பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசமா இருந்தாலும் கூட அது அப்படியாக மாற்றினவர் யார் என்பதை மறந்த காரணத்தினால, அதுக்கும் தேவன் தானுங்க. நம்மளுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய பாடுகள் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு நல்ல பலன் அடைய வேண்டுமானால் ஆண்டவர் தான்.
இல்லாட்டி விதைய விதைக்கிறது நமது, செடியை வளர்க்கறது நமது, தண்ணி போடுறது நமது, பலன் கொடுக்கறது யாருது? தேவன். அதை மறந்த காரணத்தினால தான் அந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த ராஜ்யத்தில், தேசத்தில் இப்படி அருவருப்பான காரியங்கள் கொண்ட ஜனங்களை வெளியேற்ற வேண்டியதாக இருந்தது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அது நிச்சயமாக இந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம் தான், உங்களை தான் நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಸಾರ್ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದರು. ಹಾಲು ಜೇನು ಹರಿಯತಕ್ಕಂಥ ದೇಶವಾಗಿ ಕಾನಾನ್ ದೇಶವಾಗಿತ್ತು, ಹೌದ್ರಾ? ಅದು ಯಾರಿಂದ ಆಯಿತು? ಅಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಮೊದಲ ಇದ್ದಂಥ ಜನಗಳು ಹಾಗಾದ್ರೆ ಅಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಪಟ್ಟಿರ್ಬೇಕಲ್ಲ ಅದನ್ನು, ಆ ದೇಶವನ್ನು, ಆ ಮಣ್ಣನ್ನು, ಅಲ್ಲಿರತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ವ್ಯವಸಾಯ ಮಾಡಿ ಅಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ತಂದಿರಬೇಕಾದ್ರೆ ಅವರು ಕಷ್ಟಪಟ್ಟಿರ್ಬೇಕಲ್ಲ ಇದ್ದಂಥ ಜನಗಳು. ಇದ್ದರೂ ಕೂಡ ಅದಕ್ಕೆ ಕಾರ್ಯಸಿದ್ಧಿಯಾಗಿದ್ದಿದ್ದು ಯಾರು? ದೇವರು ಎಂಬುದನ್ನು ಮರೆತು ಅವರುಗಳ ಗೋತ್ರಗಳಲ್ಲಿ, ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದರಿಂದ ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಆ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಒಯ್ದು ಅವರನ್ನು ಏನು ಮಾಡಬೇಕಾಯ್ತು? ಹೊರ ಕಳಿಸ್ಬೇಕಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ. ಕೇಳಿ ಇದರಲ್ಲಿ. ஓகே, அடுத்து நான் பார்ப்போம். நாம் வேதாகமத்தில் இந்த பார்வோனுடைய பேர் இல்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த எபிரிய மறுச்சொல்வது ரொம்ப திறமையானவங்களாக இருந்தாங்களாம் பிரசவம் பார்க்குறதுல. அதனால் அவங்களுடைய பார்வோனுடைய பேரே வேத புத்தகத்தில் இல்லை. ஆனால் இந்த மருத்துவச்சினுடைய பேர், 2 பேருடைய பேர் இங்கே குறிப்பிட்டிருக்கு. அது ஒன்று சிப்ரால், அனுபவம் பூவால்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன சொல்லணும்னா, யாருனாச்சும் பேர் வைக்கிறது உண்டா? இவங்கள நம்ம எத்தனையோ பேர் பைபிளில் இருக்க பேர் ஐசக்னு வைக்கிறோம், ஆப்ரஹாம்னு வைக்கிறோம். இவங்களுடைய பேர் யாருனாச்சும் பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு வைக்கிறது உண்டா? நம்ம வைக்கிறோம். அப்படியா? வச்சுருக்கீங்களா? பரவாயில்லையே, நல்லா இருக்கே. எனக்கு நல்ல ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஏன்னா இவங்களுடைய சேவை இப்போ இந்த மருத்துவச்சிகள் இல்லைன்னா மோசே வந்திருப்பாருங்கிறது டவுட்டு இல்லையா? இப்போ இந்த மருத்துவச்சிகள் இல்லைன்னு வச்சுங்களேன், மோசே வந்திருப்பாரா? கண்டிப்பாக எகிப்து மருத்துவச்சிகள் இருந்திருந்தாங்கன்னா கொண்டிருப்பாங்க. சரிங்களா? அங்கேயும் யாருடைய திட்டம் பலிக்கலை, சாத்தானுடைய திட்டம் அங்கேயும் பலிக்கலை. அங்கேயே இயேசு கிறிஸ்துவே கொல்றதுக்கு ரெடி பண்ணால் இல்லையா அவன் சாத்தான்? இயேசு இதுக்கே அவரை கொல்றதுக்கு ரெடி பண்ணால. அப்பையும் அந்த இது நடக்கும். அங்கேயும் ஒரு 2 வயசுக்கு முன்னாடி உள்ள அவரும் அங்கே அப்போ இந்த ராஜாவும் அதை ஆர்டர் பண்ணுவார் இல்லையா? அப்போ தூக்கிட்டு போயிடுறாங்க. சரிங்களா? ஆனால் இவர் பாருங்கள் எவ்வளவு ஒரு அதிசயமான காரியம்னா, இவர் பிறக்கிறாரு. அவங்க எத்தனை மாதம் ஒழிச்சு வச்சுருக்காங்க? 3 மாதம் ஒழிச்சு வச்சுருக்காங்க. ரைட்டா? 3 மாதம் 3 மாதம் ஒழிச்சு வச்சு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒழிச்சு வைக்க முடியாது. அதனால் என்ன செய்கிறாங்க? அந்த வச்சு என்ன அந்த அந்த கூடையில் வச்சு அவங்க அப்படியே அனுப்புகிறாங்க. சரிங்களா? அனுப்பும்போது யார் எடுக்கிறா? அந்த அம்மா இளவரசி எடுத்து அதை மிரியம் பார்த்து, சரியா, மிரியம் கூடயே போகிறாங்க, அந்த தொட்டி கூடயே போய் அது யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இந்த அம்மா போய், இல்லை எனக்கு இப்போ ஏன்னா அவங்க கண்ணி இல்லையா, ஆனால் பால் கொடுக்குறதுக்கு ஒரு லேடி வேணும்னு சொல்லி அவங்க அம்மாவே கூப்பிட்டு போய் 12 வயசு வரைக்கும் மோசைக்கு என்னது பால் கொடுக்க வச்சு வளர்த்து, பாருங்கள் எவ்வளோ ஒரு அதிசயம். கடவுளை அப்படியே அற்புதமாக வழிநடத்தி போகிறார் பார்த்தீங்களா? சரிங்களா? அவங்க அம்மா மத்தியில் கண்டிப்பாக 12 வயசு வரைக்கும் யாரோட இருக்கார்? மிரியம் கூடயும் அவங்க அம்மாவோட இருப்பார். கண்டிப்பாக அவருக்கு அந்த 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 உணர்ச்சி ஒன்று உள்ளே இருந்திருக்கும்னா 12 வருஷத்தில் அவங்க சொல்லிக் கொடுக்காம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? 12 வயசு வரைக்கும் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவங்க அம்மா இஸ்ரேலை பற்றி எப்படி வந்தோம், எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோங்கிறது கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக 12 வயசுக்கு கொஞ்சம் விவரம் தெரியும். கண்டிப்பாக படிச்சிருந்திருப்பார், அவர் படிச்சிருந்திருப்பார். இந்த காரியத்தினாலதான் என்னது அவர் அந்த சண்டை ஓடும்போது 2 எபிரியன் சண்டை ஓடுறாங்களா? அதான் பார்க்க போகிறோம். சரியா? 2 எபிரியர் எகிப்தியர் சண்டை ஓடும் போது இவர் ஒரு எகிப்தியனும் ஒரு இஸ்ரேல் சண்டை ஓடும் போது என்னது அந்த எகிப்தியனை கொன்று மனதில் புதைச்சிருவார் இல்லையா? அப்புறம் 2 ஒரு இஸ்ரேலர்கள் சண்டை ஓடும் போது என்ன சொல்லுவார்? ஏன்டா சண்டை வர, என்ன இதே சும்மா இருக்க மாட்டே, என்னை மாதிரி அவனை மாதிரி என்னை கொன்று நீ இப்போ புதைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறியா அப்படின்னு சொன்னவனதே பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. ஏன்னா ஏன் அப்படி ஏன் அவர் எகிப்தியனை கொண்டு, இவர் வளர்ந்ததெல்லாம் எங்கேயே வளர்றாரு? பார்வோனுடைய அரண்மனையில் வரணும். அவர் சப்போர்ட் யாரை?
எஜிப்சியனா. ஆனால் வந்து யாரை வந்து கொல்றாரு? எகிப்தியனை கொண்டு வரைச்சிடா. அந்த 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 உணர்வுக்கு காரணமே யாராக இருக்கலாம்? இந்த அம்மாவனுடைய வளர்ப்பு இருக்குமா இல்லையா சார்? இருந்திருக்கும் கண்டிப்பாக. இல்லாட்டி எதுக்கு அவர் கொல்லணும்? கண்டிப்பாக அந்த இது அவருக்கு உள்ள அந்த இது தாட் வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கணும். ஒரு இன்னர் ஃபீலிங் இருக்கணும்னு சொல்லி நான் பார்க்குறேன். எனவே ಇವುங்களுடைய ಸೇವೆ ಒಂದು ಸರ್ ಒಂದು ನಿಮಿಷ ಅಲ್ಲ ಸಾರ್ ಅವರು ಭಾಳ ಅದನ್ನು ಭಾಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ. ಅಲ್ಲಿ ಎರಡು ನರ್ಸ್ಗಳ ಹೆಸರು ಕೊಟ್ಟಿದೆಯಲ್ಲ ಕಾರಣದಲ್ಲಿ, ಏನು ಸಿಪ್ಪಿರಾಳ್ ಅಂಡ್ ಪೂವಾಳ್ ಹೌದ್ರಾ? ಈಗ ನೋಡಿ, ಪಾರ್ವನ್ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ರಾಜರುಗಳು ಅಲ್ಲಿ ಬಂದು ರಾಜರಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ಅವರು ಹೆಸರುಗಳಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. ಆದರೆ ಇವರಿಬ್ಬರು ಹೆಸರುಗಳು ಮಾತ್ರ ಒಂದು ಹೆಂಗಸರುಗಳಾಗಿ ದೇವರಿಗೆ ಯೋಗ್ಯವಾದಂಥ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದ್ರಿಂದ ಅವರ ಇಬ್ಬರ ಹೆಸರುಗಳು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಹಾಗಾದರೆ ದೇವರ ನೋಟದಲ್ಲಿ ಯಾರು ಎಷ್ಟು ಮಹತ್ವವುಳ್ಳವರಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ಅದು ಮುಖ್ಯವಾದದ್ದಲ್ಲ. ಆದರೆ ದೇವರಿಗಾಗಿ ಏನು ಮಾಡ್ತಾರೋ ಅದು ಭಾಳ முக்கியவாதது. அப்புறம் சரி போயின்னு சொல்லிட்டுருந்தீங்க. அதாவது ಅದೇ ಅಲ್ಲಿ ಹೇಗೆ ಐಗುಪ್ತದವನು ಮತ್ತು ಇನ್ನೊಬ್ಬನು ಜಗಳ ಮಾಡ್ತಾ ಇರಬೇಕು, ಒಬ್ಬನ ಕೊಂದಾಕ್ಬಿಡ್ತಾನೆ, ಅವನು ಊತಾಕ್ಬಿಡ್ತಾನಲ್ವ. ಎರಡನೇ ಬಾರಿ ಇಬ್ಬರಿಬ್ಬರು ಕೂಡ ಜಗಳ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಮೋಸೆಯನ್ನು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾನೆ. ಹಾಗಾದರೆ ಮೋಸೆಯನು ರಾಜ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಬೆಳೆದರೂ ಕೂಡ ಅವ್ನಿಗೆ ಯಾರಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬೇಕಾಯ್ತು? ಐಗುಪ್ತದವರಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬೇಕಾಯ್ತು, ಹೌದ್ರಾ? ಆದರೆ ಯಾರಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? ಅವನ್ನ ಕೊಂದಾಗ್ತಾನೆ ಐಗುಪ್ತ ವ್ಯಕ್ತಿನ. ಕಾರಣ ಏನಂತಂದರೆ, ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನಂತಾರೆ, ಆತನ ತಾಯಿಯೇ 12 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಆತನ ಬೆಳೆಸಿರ್ಬೇಕಾದ್ರೆ ತಮ್ಮ ಜನರು ಹೇಗೆ ಏನು ಈ ರಾಜರ ಕೈಯಲ್ಲಿ ಸಿಲುಕೊಂಡು ಏನೆಲ್ಲ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಒಂದು ವೇಳೆ ದೇವರು ನಿನ್ನ ಉಳಿಸಿರೋದು ಅವ್ರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಖಂಡಿತವಾಗಿ ತಾಯಿ ತಿಳಿಸಿರಬೇಕು. ಅದರಿಂದ ಮೋಶೆಯನ್ನು ಈ ರೀತಿ ಒಂದು ಭಾಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಸರಿ ಸರ್. அது பைபிளில் நம்ம அது என்ன சொல்கிறாங்கன்னா, இதன் காரணமாக அந்த குடும்பங்கள், அந்த 2 குடும்பங்கள், சிப்ரால் அண்டு பூவாளனுடைய குடும்பம் கடவுளை ஆசீர்வதிச்சு கொடுத்தாராம். இன்னொரு காரியம் சொல்லலாம், கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்கும், பரவாயில்ல. ஆனால் இந்த மோசேவை காப்பாற்றணும், இல்லை இஸ்ரேலுடைய அந்த பெண் பிள்ளையை ஆண் பிள்ளைகளை காப்பாற்றணும்னு அவங்க சொன்னது பொய்யா இல்லையா சார்? பொய்யா இல்லையா? ಅವರು ಪ್ರಸವ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ, ಅವರು ಭಾಳ ಬಲಶಾಲಿಗಳು ಎಂಬುದಾಗಿ. ಅದು ಸುಳ್ಳೆ, ಅದು ಹೌದ್ರಾ? ಅವರಿಬ್ಬರು ನರ್ಸ್ಗಳು ಹೇಳಿದ್ದು ಸುಳ್ಳು ಅದು. ಇಲ್ಲ, ಮೋಸೆಯ ಹೈಡ್ ಮಾಡಿ ಇಡಕ್ಕೆ ಅವರು ಸುಳ್ಳು ಹೇಳಿರ್ಬೋದಾ ಇಲ್ಲವಾ? ಸುಳ್ಳು ಹೇಳಿದ್ದು, சொல்லி எழுதிதாரு. அங்கே இருக்குது, போய் சொன்னாங்க இருக்குது. அப்போ திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி என்னது, நன்மை பயக்குமெனில் போய் சொல்கிறதுல தப்பில்லை அப்படிங்கிற ஒரு இது நிறையா எனக்கு இருக்குது. இன்னொரு உதாரணம் வந்து ராகேல் என்ன சொன்னா, தப்பு இல்லை, சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லணும். அப்படி கண்மூடித்தனமாக கண்ணை மூடிக்கிட்டு சொல்லக்கூடாது. சரி, அந்த டாபிக் வேண்டாம். சரி, அதை விட்டுலாம். எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, அதையும் நான் சொல்ல வரேன். ஏ சார், ஆமாம் அதையும் நான் சொல்ல வரேன். ஏ சார், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி இந்த டாபிக் வந்து டேவிட் பாஸ்டர் கிளாரிஃபை பண்ணியிருக்கிறார் சர்ச்சில். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா பைபிள்ல தான் எடுத்து சொன்னார். எந்த சூழ்நிலையிலும் நம்மளுக்கு நன்மையாவதோ கெட்டதாவதோ எந்த சூழ்நிலையிலும் தப்பு தான். அது உங்களுக்கு காப்பாற்ற போகிறதுனால கூட போய் சொன்னால் கூட அது தப்பு தான். ஆனால் அவர் டேவிட் பாஸ்டர் என்ன சொன்னார்னாக்கா, நீங்கள் உண்மையாக சொல்லியிருந்தா கடவுள் வந்து வேற கதவு திறந்துருக்கலான்றாரு. சிம்பிள். அந்த பைபிள் கான்செப்ட்ஸ் அதான் பிரதர் கூட சொன்னார். பைபிள் அவங்க சொன்னதுனால அது பைபிள் கரெக்ட் ஆகாது. தப்பு தான். சின்ன தப்போ பெரிய தப்போ, அது நீ தப்பு சொல்கிறதுனால உங்கள் ஃபேமிலி சேவ் ஆகுறதுனால நீ எடுத்த டிசிஷன். ஆனால் கடவுள் டிசிஷன் வந்து அதோட பெரியது. நீ எடுத்து உண்மையாக இருந்திருந்தாக்கா கடவுள் வந்து வேற கதவு திறந்து அவங்கள எஸ்கேப் பண்ணியிருப்பார். ஸோ பைபிள் கான்செப்ட்ஸ் வெதர் இஸ் ஃபார் குட் பர்பஸ் பேட் பர்பஸ் இஸ் ட்ரூ, ஃபால்ஸ் இஸ் ஃபால்ஸ். இருக்கட்டும், இது செப்பரேட்டாக வச்சுக்கலாம் நாளைக்கு.
21 சார்? எக்ஸோடஸா? எக்ஸோடஸ் ஆமாம் ஆமாம் அங்கே ஆமாம் ஆமாம் பயந்ததுனால பயந்தில்ல. அது தேவனுடைய தேவ பயத்தினால். ஏன்னா இவங்க மருத்துவ விஷயத்தில் யாருக்கு தேவை ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? பார்வோனுக்கு தேவை ஊழியம் செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்க அதுக்கு உண்மையாக இல்லையே அப்படின்னு கூட ஒரு வாக்குவாதம் வைக்கலாம்ல. செய்யணும். இங்கே இன்னொரு கொஸ்டின் வேறு, அந்த மருத்துவ விஷயலுக்கு இதெல்லாம் வந்து இந்த ப்ராபஸியெல்லாம் ஃபுல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டாக்டர்லாம் தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருக்குங்கிறீங்களா? இல்லை இப்படி இருக்கலாம்ல, இது வந்து நம்ம ஜனம், எபிரேயர் ஜனம், நம்மளுக்கு ஏற்கனவே ஒருத்தர் வரப்போகிறாரு நம்மளை விடுவிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா இருந்திருக்கும். அவங்க ஒரு 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 அது ஒரு முக்கியமான காரியமாக இங்கே பார்க்குறோம். இப்போது இந்த வாழ்க்கை அந்த இந்த இந்த பின்னணியில் வந்து இவங்களுடைய பாட்டு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாட்டு. இவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோலாக நாம் பார்க்குறோம். சரி, இப்போ மோசையினுடைய பிறப்பை பார்க்கலாம். மோசையினுடைய பிறப்பு, மோசை பிறகுறாரு. எல்லாம் வந்து அங்கே அரண்மனைக்கு அந்த அம்மா கொண்டு போய் அரண்மனையில் வளர்க்குறாங்க. சரிங்களா? அப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கடைசியில் இந்த பாடத்தில் வந்து அவரது ஆரம்ப வாழ்க்கையை பற்றி கடைசி பேராகிராஃப், அந்த புதன்கிழமை பாடத்தில் கடைசி பேராகிராஃபில் படிக்கிறேன். அவரது ஆரம்ப வாழ்க்கை பற்றி அதிக விவரங்கள் இல்லை. அற்புதமாக காப்பாற்றப்பட்டு சட்சப் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 12 வருடங்கள் உன்னதமான குடும்பத்தினுடன் மோசே வாழ்ந்தார். எகிப்தின் அடுத்த பார்வோனாக நியமிப்பதற்கு ஆயத்தம் பண்ணப்பட்டார். தேவனையும் அவரது சத்தியத்தையும் அதிகமாக இக்கல்வி இதுதான் எனக்கு வேணும். இந்த கல்வி எவ்வளவு தூரத்திற்கு பயனற்றதாக ஏன் அதற்கு எதிராக செயல்பட்டது என யோசிங்கள். அரண்மனையில் இருக்கார். ஆனால் இங்கே இந்த புஸ்தகத்தை எழுதினவர் என்ன சொல்கிறாரு, அவன் படித்த கல்வி எல்லாமே பயனற்றதுன்னு சொல்கிறார். அங்கே அவர் உடனே என்னது இளவரசன். சரிங்களா? எகிப்து தேசம் அவ்வளோ பெரிய தேசம். அங்கே வந்து பார்வோனுடைய மகனாக அந்த இருக்கார். அவருக்கு என்னென்ன கல்வியெல்லாம் கொடுத்துருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? போர் யுத்த முறையில் பற்றி சொல்லியிருப்பார், கற்றுக் கொடுத்துருப்பாங்க. சண்டை பயிற்சி கொடுத்துருப்பார். ஏன்னா அடுத்து அவர் தான் அரசனாக போகிறார். சரிங்களா? அது பிறகு கட்டடக்கலையை பற்றி சொல்லி கொடு. ஏன்னா நம்ம பார்க்குறோம், இவர் தான் போய் எல்லாமே சூப்பர்வைஸ் பண்ணுவார். யார்? மோசே போய் தான் சூப்பர்வைஸ் பண்ணுவார். அவருக்கு கட்டடக்கலை பற்றி என்ஜினியரிங் படிச்சிருக்காரு. வானசாஸ்திரங்கள், கண்டிப்பாக வானசாஸ்திரங்களை பற்றி படிச்சிருப்பார். சரிங்களா? எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி படிச்சிருப்பார். எல்லா விதமான கல்வியும் அவருக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? வேஸ்ட்டுங்கிறாருல்ல. யோசிச்சு பாருங்கள், அது வேஸ்ட் ஆகிருக்குமா இல்லையா? என்னுடைய ஒரு வியூருக்கு நான் சொல்கிறேன், வியூருக்கும் கண்டிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் இது அவ்வளவு வேஸ்ட் இல்லை. ஏன்னா மோசேனுடைய வாழ்க்கை வந்து 120 வருஷம். 120 வருஷத்தில் அது 3 பிரிக்கலாமா? 40 வருஷம் எகிப்தில் அரண்மனை வாசம், 40 வருஷம் காட்டில் வந்து வனாந்தரத்தில், இன்னொரு 40 வருஷம் இவனில் கூட்டு போனது எக்ஸோடஸ். சரிங்களா? யாத்திரை 40 வருஷம். ஆனால் யாருதே வந்து இதை கட்டினது? அவங்க மோசே வந்து 3வது அந்த 40 வருஷத்தில் இதெல்லாம் கட்டினார்ல, ஆலயங்களை கட்டினார் இல்லையா? இது என்னது, ஆசாரிப்பு கூடாரங்களை கட்டினார். சரிங்களா? அங்கங்கே வந்து கனெக்ட் பண்ணணும், என்னது இதை பார்த்துட்டு வழி நடத்தணும், வான சாஸ்திரங்களை பற்றி பார்த்துட்டு வழி நடத்தணும். இதுக்கெல்லாம் இந்த கல்வி தேவைப்பட்டதுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார். ஆனால் என்னென்ன வேறு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? பிராமணம் எழுதி கொடுத்தாரு. அங்கே இருக்கக்கூடிய என்னது 615 630 அதெல்லாம் சும்மாலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எழுதுறலாம் அவ்வளோ ஒன்றும் ஈஸியாக இருக்காது. அதுக்கு ஒரு நியமம். இப்போ யார் தான் தே கேன் மேக் எ லாஸ்,
அதுக்குன்னு படித்து டாக்டரேட் பண்ணி பட்டம் படித்தவங்க தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எழுத முடியும். சரிங்களா? நம்ம உட்காந்து எழுதி கொடுத்தா யார் சம்மதிப்பாங்க? அதுக்குன்னு ஒரு நிர்ணயம், ஒரு வரைமுறை இருக்குது. இந்த சட்டம் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இதை வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. அம்பேத்கர் பண்ணார். அவர் ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்தார், லா படிச்சுட்டு வந்த ஒரு பாரிஸ்டர். அப்போது இவர் வந்து மோசையினுடைய அந்த 600 சேஞ்சு அந்த மோசை பிரமாணம் எழுதியிருக்காரு. சரிங்களா? அது மட்டும் இல்லை, ஆசாரிப்பு கூடத்தை எப்படி கட்டணும் இப்போ சொல்கிறான், கடவுள் தான் சொன்னார். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு அந்த அந்த ஒரு நாலேஜ் இருக்கணும் இல்லையா? இல்லைங்களா? இந்த சார் வீடு கட்ட போகிறாரு, யார்கிட்ட சார் நீங்கள் போனீங்க? நீங்களாம் வீடு கட்டிட முடியுமா? யார்கிட்டையும் போக முடியும்? என்ஜினியர் அதுக்குன்னு படித்தாள்கிட்டே போகணும். அப்போ தான் அவனுக்கு தெரியும் இவ்வளோ ஸ்பேன் இருந்தால் இந்த இவ்வளோ பில்லர் போட்டால் இது தாங்கும் அப்படிங்கிறது யாருக்கு தான் தெரியும்? அந்த ஆளுக்கு தான் தெரியும். இந்த லோடு வந்து இந்த பில்லர் 10க்கு 10 போட்டால் இது தாங்குமா, இல்லை 10க்கு 20 போட்டால் தாங்குமான்னு அந்த ஐடியா இருக்கணும். அதெல்லாம் மோசஸ் இருந்தது. ஆனால் ஆதர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி வந்து வேஸ்ட்டாக இருந்திருக்கலாம். சரிங்களா? ஆனால் அந்த 40 வருஷத்தில் வந்து இந்த கடவுள் எதுக்கு இந்த 40 வருஷம் கொடுத்துருப்பாருன்னா, இதெல்லாம் நீ படிக்கணும்ப்பா. ஏன்னா நீ எங்கே போக போகிற, இந்த வேலையில் செய்ய போகிற, நீ வந்து இதை படித்தே ஆகணும்னு சொல்லி அந்த கல்வியை வந்து படித்தார். எத்தனை பேரை வந்து வழி நடத்தணும்? இப்போ என் ஸ்கூல்லாம் ஒரு 60 பேர் இருக்காங்க. அவங்கள நான் இப்போ கொண்டு போகிறதுக்கு நான் படுற கஷ்டம். சரிங்களா? ஆனால் அவர் 6 லட்சம் புருஷன் 30 லட்சம் பேர் என்ன, அதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும். அங்கே மோகசை உட்காந்துட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தார். எங்கே டெய்லி காலையில் உட்காந்தாருன்னா சாயந்தரம் வரைக்கும் பஞ்சாயத்து பண்ணிக்கிறாரு. அதுக்கும் ஒரு பொறுமை வேணும் இல்லையா? அதுக்கும் நாலேஜ் வேணும்ல. இதெல்லாம் வந்து எந்த கல்வி கொடுத்துச்சுன்னா, இந்த 40 வருஷம் அவர் எங்கே இருந்தார்? எய்ப்தில் இந்த கல்வி கொடுத்ததாக நான் பார்க்குறோம். அவர் என்ன அர்த்தத்தில் அது சொன்னார்னு தெரியல. சரிங்களா? அங்கே கொடுத்துருக்கு இந்த கல்வி, எய்ப்தில் பெற்ற கல்வி வந்து எவ்வளவு தூரத்திற்கு பயனற்றதாக, ஏன் எதற்கு எதிராக செயல்பட்டது என்பதை யோசிங்கள். ஏன்னா அவர் இருந்த அந்த பவரில் ஒரு நாள் அந்த கொன்னது எல்லாமே வந்து என்னது, இவர் ஓடிட்டார். அடுத்த 40 வருஷம் என்னத்தை கற்றுக்கிட்டாரு? அடுத்த 40 வருஷம் என்ன கற்றுக்கிட்டாருன்னு சொல்லுங்கள்? பொறுமை. சரிங்களா? இவர் அரசனாக இருந்ததுனால ஒரு துடுக்குத்தனம் இருந்தது. அந்த துடுக்குத்தனத்தினால தான் என்னது, அவனவே கொண்டு போட்டுட்டு என்னது செஞ்சார். ஆனால் நீ இதுக்கெல்லாம் லாய்க்கலப்பா சொல்லுங்க. கண்டிப்பாக ஆமாம். அதுக்கு ஈஜிப்டுடைய கல்வி திறமைனாக்கா அவங்களுடைய ரூலர்ஷிப்பும் மற்றவங்களை ஒடுக்கி அவங்கள அதிகாரம் அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தணும். நாங்கள் தான் சர்வாதிகாரி இருக்கிறோம்ன்ட்டு அந்த மாதிரி ஒரு கல்வி திறனை கொடுத்துருக்கலாம். ஆனால் கடவுள் வந்து அந்த மோசஸ் ஈஜிப்டில் கட்டுற அந்த கல்வியை வந்து நல்லதுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேசிக்லாக்க அன்பால் கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். அந்த ரோமன்ஸ் 8:28 எந்த காரியம் வந்து நல்லதுக்காக நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த திறமையெல்லாம் நல்லதுக்காக. இப்போது டாக்டருங்களை நம்ம 7 டேட்லேயும் டாக்டருங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் பண ஆசையினால் இது பண்ணாத ஊழியத்துக்காக கன்வெர்ட் பண்ணுறாங்க. சேம் தான், பணமும் பண்ணலாம், கடவுள் ஊழியமும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 40 இயர்ஸ் படிச்சிருந்த வந்து அந்த கடவுள் ஊழியத்துக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாருன்னு நான் வண்டி கண்டிப்பாக சார் வாரியர் சார் அவர் உள்ள பறிச்சிட மண்ணில் தூக்கி பறிச்சுட்டா எவிடன்ஸ் ப்ரூஃப் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி பண்ணவர். அப்போ அதுலேயும் கை தேர்ந்தவன் தான். ஆனால் அது ஆண்டவருக்கு அது தகுந்ததல்ல. இது எல்லாம் நீ செய்தாலும் கூட, இப்பேற்பட்ட உனக்கு அந்த படிப்பு கல்வி திறன் இருந்தாலும் கூட அது வீண். ஏன்னா ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நீ பொறுமையை கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நீ போகக்கூடிய வழி ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை ஆகையினாலே நீ பொறுமையை கற்றுக்கொள்ளணும்னாக்கா நீ வனாந்தரத்துக்கு தான் போகணுன்ற ஒரு காரியத்துக்கு 40 வருஷம் அங்கே ஆண்டவர் அவரை கொண்டு போனதுனால இதனால தான் சொல்கிறார் அந்த ஆத்தர், அவர் என்னவெல்லாம் கத்தாரோ ராஜ வந்து அரமனையில் அதெல்லாம் வீணு. ஏன்னா மிஸ் நார்மன் சொன்னது போல்
அந்த கத்ததெல்லாம் அது ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கக்கூடிய காரியம் அல்ல. ஆண்டவருடைய திட்டமே வேற, நீ கத்திருக்கிறத வேற, அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. எல்லா காரியங்களும் இருக்குது, நிறையா இருக்குது. புதுசாக 5 புத்தகத்தை எழுதினே அவர் தானே, அவர் 5 புத்தகத்தை எழுதினே அவர் தானே. அது மாதிரி நிறையா காரியங்களை வந்து கற்றுக்கிட்டாரு. அது ஓரளவுக்கு பயன்பட்டது, ஃபுல்லாக இல்லை. அது பிறகு விட்டுட்டார். அடுத்து 40 வருஷம் அங்கே இருக்கும்போது இதெல்லாம் வந்து எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. அவங்கவுங்க அந்த ஊரை தாண்டி போகும்போது போர் செய்ய வேண்டியது இருக்குது, அதெல்லாம் அந்த இது யூஸ் ஆகியிருந்திருக்கும், அந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். ஆமாம் ஆமாம், அவங்கள அடிச்சுன்னா அதே தான். ஆமாம் அதான் கண்டிப்பாக. அடுத்து இந்த கல்வி முடிஞ்சோன்னா அடுத்து ஒரு அது பொறுமை வேணும். அப்போ நீ வந்து 6 லட்சம் பேரை வந்து வெளிநடத்துறலாம், இப்படி நீ வந்து எல்லாமே என்னது இது நம்மளும் கற்றுக்கிறணும். எல்லா காரியம் அதிகாரத்தினால எல்லாத்தையும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறத கற்றுக்கணும். அது ஒரு முக்கியமான காரியம். அதிகாரம், பவரு, அந்த வச்சுக்கிட்டு நம்ம பதவியை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே சாதிக்க முடியாது. அன்பாலையும் அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான அடுத்த 40 வருஷம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆடு மேய்க்கிறத வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படிங்கிறாங்க. ஆடு மேய்க்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். அது வந்து ஒரு நேரமும் அது அங்கிட்டு ஓடும் இங்கிட்டு ஓடும், பிடிச்சி இழுத்து அதை டைரக்ட் பண்ணணும். நம்மளுடைய இயேசு கிறிஸ்துக்கு என்னதான் பேர், இதோ குட் ஷெப்பர்ட். நம்மளை அங்கங்கே இழுத்து அங்கங்கே எங்கே பிரேக் பண்ணணுமோ எங்கே அனுப்பணுமோ அது மாதிரி நம்மளை வந்து ரெகுலேட் பண்ணிக்கிருக்காரு இல்லையா. அந்த விஷயம் வந்து பெரிய காரியம் பண்ணணும். அதனால தான் அந்த தொழிலை பார்க்க விட்டார். எது அந்த தொழிலை ஆடு மேய்ப்படாங்க. கித்ரோ அவர் மாமனார்கிட்ட போய் இருந்து 40 வருஷம் இருந்து அந்த ஆடுகளை மேய்ச்சி சரிங்களா கொண்டு வந்து, அதுவும் இல்லாமல் ஒரு நேரம் ஆட்டு மந்தை போகும்போது ஒன்றா எண்ணித்தான் அனுப்பணுமா. ஒரு நேரம் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது இங்கே ஒரு இது போட்டிருப்பாங்க, என்னது அது இப்போ அடைன்னு என்னமோ சொல்லுவாங்க, தோட்டத்தில் போட்டிருப்பாங்க. ஒரு பக்கம்லாம் மந்தையை போட்டு வச்சா அந்த புழுவை அந்த புழுக்க போடும் இல்லையா, அது உரத்துக்காண்டி வச்சுருப்பாங்க. அடுத்து போகும்போது ஒன்றா எண்ணி தான் வந்து அனுப்பணுமா. அதனால் அந்த ஊமையில் படுக்கிறோம்ல 100 ஆடுகளில் ஒரு ஆடை காணாமனு அவர் பார்த்தோன்னே 100 பேரில் பார்த்தோன்னே இல்லை ஒரு ஆளை காணாமப்பான்னு சொல்ல முடியாது. எண்ணி பார்த்தாதான் தெரியும். அப்போது அது எண்ணி ஒரு ஆட்டை எண்ணி இதே என்னது தாவீது கூட நான் கூட பிரச்சனை பண்ணியிருக்கேன். தாவீது கூட ஒரு ஆட்டை காணா அப்படின்னா என்னதான் போடுவாங்களாம் தாவீதுக்கு. அப்போ ஒரு தடவை அவர் எண்ணியிருக்காரு, ஒரு ஆடு இல்லைடா அப்படின்னா அவருக்கு என்ன சாப்பாடு, கசப்பு சாப்பாடு தொலைஞ்சி வச்சுனா. அப்போது இந்த மேய்ப்பர்களுடைய வேலையை என்னது, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகும்போது ஒன்றா எண்ணணும். அப்போ சென்சஸ் இது இருந்துருக்கு அவருக்கு. யாத்திராமத்தில் 2 தடவை எண்ணுவாங்க. ஆரம்பத்தில் ஒருத்த எண்ணுவார், திருப்பி என்னாகும்னு நினைக்கிறேன். என்னாகமத்தில் ஆரம்பத்தில் 2வது அதிகாரத்தில் எண்ணுவார், அப்புறம் கடைசியில் ஒரு அதிகாரத்தில் வந்து அவர் எண்ணுவார். எனவே இந்த சென்சஸ் எல்லாமே பாருங்கள், இதெல்லாம் இந்த கல்வி, இந்த உலகக்காலமான கல்வியாக இருக்க உதவி செஞ்சுருக்கணும் சரிங்களா. அப்புறம் அடுத்து 3வது 40 வருஷத்தில் அவர் என்ன செஞ்சார், மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து அந்த 40 வருஷம், இந்த 40 வருஷம் கடைசி 40 வருஷமே அவருக்கு வந்து ரொம்ப அதுமாக நம்ம சொல்கிறோம். அப்போ அடுத்து வியாழக்கிழமை படத்துக்கு வந்துடலாம். வியாழக்கிழமை படத்தில் வந்து திட்டங்களில் மாற்றம். ஏன்னா இங்கேதே வந்து இவருடைய அந்த அரச வாழ்க்கை வந்து எங்கே மாறுது, இந்த இடத்துல தான் மாறுது சரிங்களா. அரச வாழ்க்கை பார்வோனுடைய மகனாக அடுத்த பார்வோனுடைய அரசாட்சி அல்லது அந்த பதவியை ஏற்கிற கட்டத்தில் இங்கே ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. இப்போ நம்ம நல்லா நினச்சிக்கிருப்போம், நம்மளுடைய வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்கு, பிரச்சனையே இல்லை அப்படின்னு. திடீர்னு என்னது மாற்றம் வரும் சரிங்களா. வருமா வராதா? இல்லாட்டி ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படலாம் இல்லைங்களா. திடீர் மாற்றங்கள் வரும். அதையும் நாம் என்னது, அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதே இவருடைய மோசனுடைய இந்த நிகழ்ச்சியிலேருந்து நாம் பார்க்குறோம். இது என்ன காரணமாக தான் இவங்க ஜனங்கள்லாம் பழகி பெறுகிறாங்க. அப்போ அங்கே இருக்க பார்வோனுக்கு வந்து என்ன நினைப்பு வந்துடுது, இவங்க நம்மளுடைய ஆட்சியை கைப்பற்றுவாங்களோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு காரணம். அவர் கொன்று போட்ட பிறகு இவருக்கு இது ஏன் வந்து எகிப்தியனை கொண்டாடினாவே அவனுக்கு பயம் வந்துடுச்சு பார்வோனுக்கு. சரி இவனுக்கு விஷயம் தெரியும் போல அப்படின்னு நினச்சிட்டு அவரை கொல்லுவதற்காக இவர் திட்டம் போகிறார். அந்த பார்வோன் யார், தட்மோஸ்ங்கிற அந்த பார்வோன். அப்போ இருந்த பார்வோன் வந்து என்ன செய்கிறாரு, மோசையை கொலை பண்ணணும்னு தெரிஞ்ச காரணத்தினால அவர் எங்கே தப்பிச்சு ஓடிடுறாரு, அங்கே அவருடைய மாமனார் வீட்டுக்கு
எங்கே போகிறாரு, கித்ரோ வீட்டுக்கு போயிடுறாரு. அதுலேருந்து அந்த மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு நம்ம பார்க்குறோம். எனவே இந்த பாடத்தினுடைய மொத்த சாராம்சம் என்னன்னா, எது நம்மளுடைய அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது மொத்த இது. அவங்க எகிப்தியர்களை எப்படி அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு மோசே வந்து அந்த இந்த உலகபரமான கானானுக்கு கொண்டு வந்தாரோ, அவங்களுடைய பாடு மரணம் எல்லாமே அந்த 40 வருஷத்தில் அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டுருப்பாங்க அதெல்லாம் நம்மளுக்கு என்னது, அதே வசனத்தில் படிக்கிறோம், கொரிந்தியர்ல நினைக்கிறேன், இவைகளெல்லாம் உங்களுக்கு திருஷ்டாங்கமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு. அப்போது நம்ம இங்கே படுற பாடுகள் மரணங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே என்னது, அந்த நாம் எங்கே போக போகிறோம், பரம கானானுக்கு போகக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு இது ஒரு நம்மளுக்கு என்னது கண்ணாடியாக இருக்கிறது. ஆனால் இதில் இன்னொன்று ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ சந்தோஷமாக இருக்கீங்களோ, துன்பமோ துயரமோ ஒடுக்கமோ அடிமைத்தனமோ, இல்லை நல்லா சந்தோஷமாக இருக்கீங்களோ, ரொம்ப பணக்காரனா இல்லை ரிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களோ, எல்லா காலகட்டத்திலும் யார் கூட இருக்கார், கடவுள் கூட இருக்கிறங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டவனே நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, ஓ கடவுள் என் பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறது அந்த முடிவு வந்துடவே கூடாது அப்படின்னு நம்ம சரியா நம்ம சொல்கிறோம் இல்லையா, எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன், கடவுள் என் கூட இல்லை போலன்னு. அதே சொல்லுவாங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க, 2 பேர் நடந்து போயிட்டு கடற்கரையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னது எப்பயுமே 4 அந்த ஃபுட் பிரிண்ட் இருக்குமா, கால் தடம் வந்து 4 இருக்குமா. அப்போ கூட போனால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரே 2 கால் தடம் இருந்துச்சான். அப்போ அவன் கேட்டானா, எப்பயுமே கடவுளும் இன்னொருத்தனும் நடந்து போயிட்டு இருக்காங்க, எப்பயும் போகிறது வாக்கிங் போகிறது. அப்போ பார்த்தா கடவுள் மண்ணில் எத்தனை இருக்கும், 4 தடம் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த கூட போகிற ஆள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது 2 தடம் தான் இருந்துச்சான். அப்போ அவர் கடவுள்கிட்ட கேட்டார், எங்கப்பா போன நீ, என்னை விட்டுட்டு எங்கே போனேன், நான் மட்டும்தான் நடந்து போயிருக்கேன். டேய் அது உன் தடம்லடா, உன்னை நான் தூக்கி என்னது வச்சுக்கிட்டு அது என்னுடைய கால் தடம், அது உன் கால் தடம்ல, அது என்னது என்னுடைய கூட, நீ வந்து என் கையில் இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அது மாதிரி என்னதே நம்ம கஷ்டத்தில் சொல்லியிருந்தாலும் என்னது கடவுள் நம்மோட இருப்பார். இதுக்கு நல்ல உதாரணம் இந்த இஸ்ரேல் மக்கள் தான். எத்தனை இடம் பாருங்கள், தப்பு செய்வானுங்க, கடவுளை விட்டுட்டு போவானுங்க, அந்நிய தெய்வங்களை வாழ்வானுங்க, திருப்பி வந்துடுவானுங்க. ஆனால் அங்கே ஒரு வசனம், இம்பார்ட்டன்ட் வசனம் படிக்கலாம், சங்கீதம் 50:15 படிங்களேன். 50:15 அதோட முடிச்சிருவோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கொஞ்ச நாளைக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் கொஞ்ச நாளைக்கு மகிமைப்படுத்துவானுங்க, திருப்பி என்ன போயிடுவானுங்க. திருப்பி இப்போ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நம்ம நிறைய உதாரணம் சொல்லலாம். எலியா எங்கே உட்காந்துருந்தார், அந்த என்னது அது என்ன அந்த மரம், அது மரத்தில் உட்காந்துருக்கும் போது யாருதான் கொஞ்சம் அவர் பயங்கர கஷ்டத்தில் இருக்கார், மனவேதியில் இருக்கார், சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை, யாரை வச்சு இது காகம் வந்து அவருக்கு என்னது அப்போ கொண்டு வந்துச்சான். ஆனால் அந்த அப்பத்தை ஒரு ஆள் தயாரிச்சிருக்கணும்ல, அது உட்காந்து சமைச்சிக்கிறது இருக்குமா, அப்போ நல்லா தட்டிக்கிட்டி காகம். அப்போ அதுக்கு ஒரு ஆள் ஆயத்தப்படுத்திருக்காரு பாருங்க, அப்பம் செய்கிறதுக்கும். அந்த அப்பம் செஞ்ச இடத்துலேருந்து இந்த காகம் அறுத்திட்டு வந்து யாருக்கு கொடுக்கணும், எலியாவுக்கு கொடுக்கணும். சரிங்களா. அந்த சராபாத்து விதவை யாருக்கு, அங்கே ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுருந்தார் இல்லையா, அங்கே ஒரு ஆளை அந்த அம்மாவை ரெடி பண்ணி, இந்த அம்மா இவருக்கு என்னது அவருடைய பசியை தீர்ப்பதற்கு அங்கே ஒரு விதவை ரெடி பண்ணி வச்சுருந்தார். ஆனால் யோனாவுக்கு ஒரு மீனை ரெடி வச்சுருந்தார். மீனை ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் ஆல்ரெடி அது வந்து ரெடியாக இருந்துச்சு. மீன் அவர் கீழே விழுந்தா என்னது முழுங்குறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. அது மாதிரி நம்மளுக்கு வந்து என்னது தேவன் நம்ம கஷ்டப்படுற காலத்திலும் சரி துன்பப்படுற நம்மளுக்கு ஒரு சொல்யூஷனை வச்சிருப்பார். எனவே இந்த பாடங்களை படிக்கும்போது நாம் அந்த நம்பிக்கையோடு இந்த பாடங்களை படிப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென்.